மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அதன் பிறகு திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நீண்ட காலமாக தமிழகத்தில் பல்வேறு விளிம்புநிலை சமூகத்தினருக்கான அரசியல் கட்சிகள், இடதுசாரிகள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான வலிமையை பெற இயலாத நிலை உள்ளது. ஆகவே விளிம்புநிலை சமூகத்தினருக்கு அரசியல் அதிகார பகிர்வு இன்றியமையாதது என்பதை உணர்ந்து தமிழகத்தில் எப்படி டெல்லியில் கூட்டணி ஆட்சி முறை கடந்த 20 ஆண்டுகளாக இருந்ததோ அதைப்போல தமிழகத்திலும் ஒரு கூட்டணி ஆட்சி முறை என்பது எல்லா சமூகத்தினருக்குமான அதிகார பகிர்வாக அது அமையும். அதுதான் உண்மையான ஜனநாயகமாகவும் இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஒருமித்த கருத்துள்ள தலைவர்களை எல்லாம் இந்த கருத்தரங்கத்திற்கு நாங்கள் அழைக்க இருக்கிறோம். இப்போதைக்கு சிபிஎம் கட்சி தலைவரை சந்தித்திருக்கிறோம். அடுத்து சில தலைவர்களை சந்திப்பதற்கு ஒப்புதல் கேட்டிருக்கிறோம். விரைவில் சந்திப்போம். இந்த கூட்டணி ஆட்சின்றது திமுகவோட மட்டும்தான் இல்ல அதிமுக கூட்டணி போனாலும் இல்ல, இது திமுக அதிமுக என்கிற கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாடாக இதை நாங்கள் முன்வைக்கவில்லை. விளிம்புநிலை சமூகத்தினருக்கு அரசியல் அதிகார பகிர்வு என்பது முக்கியமானது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இதை முன்வைக்கிறோம். கூட்டணி ஆட்சி சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியின் ஆக்கிரமிப்பு என்பது அது இந்த கட்சிதான் என்றல்ல, அதிமுக அல்லது திமுக என்றல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் இடைத்தேர்தலில் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், பணபலத்தை பயன்படுத்துகிறார்கள், அதிகாரிகளையே தேர்தல் பணியாளர்களாக மாற்றுகிறார்கள். ஆகவே ஜனநாயகம் இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் தான் தேர்தலை புறக்கணிக்கிறோம். இடைத்தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தல் ஆணையம் நடந்த போது இப்போ இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கணும்னா தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கையில் என்ற ஒரு சூழல் தான் நிரூபித்தது. இதே தேர்தல் ஆணையம் தான் சட்டமன்ற தேர்தலையும் நடத்த போகுது. அப்போ என்ன இல்ல, அது பொது தேர்தலில் எல்லா கட்சிகளும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். பங்கேற்பதுதான் ஒரு ஜனநாயக நடைமுறை. ஆனால் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியினரின் போக்கு என்பது மிக வருந்தத்தக்க வகையிலே அமைகிறது. அவருடைய ஆக்கிரமிப்பு என்பது மிக கடுமையாக இருக்கிறது. இதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இதில் சிபிஎம் இன்னும் அவர்கள் 3ஆம் தேதி அவருடைய கட்சியினுடைய செயற்குழு கூடுகிறது. அதனால் அந்த செயற்குழு தான் முடிவெடுப்பதாக தோழர் ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இடைத்தேர்தல் குறித்து நாங்கள் பேசவில்லை. வருங்காலத்தில் தமிழகத்தில் உள்ள அகில இந்திய அளவில் உள்ள மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி இணைந்து செயல்படுவது குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறோம். அதாவது புறக்கணிப்பு என்பதே ஒரு எதிர்ப்பு தான். புறக்கணிப்பு என்பதே ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகளை மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையிலான ஒரு நடவடிக்கை தான். தனி மெஜாரிட்டியில ஜெயிச்ச பிறகு கூட கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதிகாரத்துக்கு அதாவது ஓட்டுக்காக மட்டுமே கூட்டணி என்பதுதான் இப்போதுள்ள நடைமுறை. அதிகாரத்திற்காகவும் கூட்டணி என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே அதிகாரத்திற்கான ஒரு பகிர்வை முன்வைத்துதான் யுபிஏ உருவானது, என்டிஏ உருவானது. மொரார்ஜி தேசாய் காலத்திலே 1977 ஜனதா கூட்டணி உருவானது. அதனால்தான் மாநில கட்சிகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. மாநில உரிமைகளும் முக்கியத்துவம் பெற்றன, மாநில பிரச்சனைகள் முக்கியத்துவம் பெற்றன. அதைப்போல தமிழகத்தில் விளிம்புநிலை சமூகத்திற்கான அரசியல் கட்சிகள், பாட்டாளி வர்க்கத்திற்கான அரசியல் கட்சிகள் உள்ளன. இடதுசாரிகள் பாட்டாளி வர்க்கத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றன. அதைப்போல விளிம்புநிலை சமூகத்தினருக்கான அரசியல் கட்சிகளாக தலித் அமைப்புகள் இருக்கின்றன, சிறுபான்மை சமூகத்தினருக்கான அமைப்புகள் இருக்கின்றன. இவர்கள் எல்லோரையும் சிங்கிள் டிஜிட் என்கிற பெயரிலே ஒடுக்கி அவர்களின் அதிகார பகிர்வை சுருக்குகிற நிலை இருக்கிறது. இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அந்த கருத்திலே சிபிஎம்முக்கு உடன்பாடு இருக்கிற காரணத்தினால் ஜூன் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கிற கருத்தரங்கத்தில் சிபிஎம் சார்பில் கலந்து கொள்வதாக இசைவளித்திருக்கிறார்கள். இந்த நடைபெறக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஏற்கனவே புறக்கணிப்பு என்ற முடிவு அறிவிச்சிருக்கிறாங்க.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் முடிவு செய்யல. வரக்கூடிய 3ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில், மாநில குழு கூட்டத்தில் இது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம். தமிழ்நாட்டு அரசியல்ல எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது 2 விடுதலை சிறுத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய ஒரு ஒத்த கருத்து. மாற்றம் என்று வருகிற போது தனிநபர் சார்ந்தோ அல்லது வேறொரு இருக்கக்கூடாது, மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியல், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய 4 முக்கியமான பிரச்சனைகள். 1, மத்திய அரசு மாநில அரசு அமலாக்கி வரக்கூடிய நாசகரமான அந்த நவீன பொருளாதார கொள்கை எதிர்ப்பு 1. 2, மக்கள் ஒற்றுமை பாதிக்கக்கூடிய மதவெறி அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது 2. 3, தீண்டாமை கொடுமை உள்ளிட்ட சமூக ஒடுக்குமுறை, அதற்கு எதிராக நடத்த வேண்டிய இயக்கம். 4, மக்கள் வரிப்பணம், இயற்கை வளங்கள் கொள்ளை போகக்கூடிய ஊழல், அது என்பது மிகப்பெரிய சமூகத்தை அரிச்சுக்கிட்டுவதாகவே இந்த 4 பிரச்சனைகளில் ஒத்து வரக்கூடிய இயக்கங்களோடு அமைப்புகளோடு நம்ம எதிர்கால அரசியல் அமைய வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து. அந்த அடிப்படையில் விவாதிக்கிறோம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு சில கட்சிகள் புறக்கணித்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தேர்தலில் போட்டியிடுது. இதே நிலை ஆர்கே நகர் இடைத்தேர்தலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு? இந்த கேள்விக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். கட்சியினுடைய மாநில செயற்குழு 3ஆம் தேதி மாநில குழு கூடுது. அந்த எங்களுடைய கட்சியில் தனிநபர் முடிவெடுக்க முடியாது, கட்சி மாநில குழு தான் முடிவெடுக்கும்.